இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரியான ஒரு குயிக் ரிவிஷனுக்கு தேவையான என்ன ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேச போகிறோம். உங்களோட டிஸ்கஷன்ஸும் நீங்கள் தொடர்ந்துக்கலாங்க. ஓகே, அப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது இட் இஸ் அ யூனிட் 1. யூனிட் 1 இஸ் அ கான்செப்ட் இல்லைங்களா? நமக்கு பேசிக்கான கான்செப்ட் இருக்கக்கூடியது. இதில் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவும் கட்டிலும் அன்பிரிடிக்டட் ஏரியாவும் நமக்கு இதில் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்ட்டா இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் அவுட்டர் நாலேஜும் நமக்கு நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு யூனிட் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட். அதாவது நேரடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஒரு 2 கொஸ்டின் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாசிக்கலாக உள்ளே போய் படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால இதுக்கு எந்த புக் வேணாலும் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி படிச்சுக்கோங்க. நோட்ஸ் ஆஃப் மெட்டீரியலுங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அது ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதில் இருந்துக்கிட்டு மற்றதை நம்ம கொண்டு போய்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற பார்ட்ஸை எடுத்துக்கலாங்க. இன்ட்ரோடக்ஷன் மார்க்கெட்டிங் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட். இது நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, லட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. இதுக்கான வேர்டுனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டஸ். இதெல்லாமே ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயங்கள். மார்க்கெட்டஸ். அடுத்ததான் இதனுடைய மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ட்ரேட் ஆர் மெர்கண்டைஸ் அப்படின்னு சொல்லலாம். வணிகம் செய்தல் அல்லது மெர்கண்டைஸ் அப்படின்ற வேர்டை நம்ம சொல்றாங்க. அடுத்தது எ பிளேஸ் வேர் த பிசினஸ் இஸ் கண்டக்டட். எந்த இடத்துல பிசினஸ் கண்டக்ட் பண்ணுதோ அப்போ இந்த இடத்துல பிசினஸ் அப்படின்னு சொல்றது வாட் யூ திங்க் தட் இந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல என்ன நடக்கும்? பையிங் அண்ட் செல்லிங். அப்போ வாங்குறதும் விற்கிறதும் எந்த பிளேஸ்ல நடக்குதோ, அப்போ வாங்குதலும் விற்றலும் எந்த பிளேஸ்ல நடக்குதோ அந்த பிளேஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளேஸை நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நடக்கக்கூடியதை மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் கான்செப்ட். பிளேஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அது மார்க்கெட்டு. அங்க நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு பேரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுங்க. அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன்ஸ், அங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்வால்வ்ட் ஆகி ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர். அப்போ இங்கிருந்து ப்ரொடியூசர் இருந்து கன்சியூமருக்கு கூட்ஸ் மாறக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடைபெறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் கலெக்டிவ்லி எஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல மார்க்கெட்டிங்குடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எய்ம் அட் சாட்டிஸ்ஃபையிங் கன்சியூமர் நீட் அப்படின்றான். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்போ கன்சியூமர்னுடைய நீட் அப்படின்னா தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீட் அண்ட் வாண்ட், டிமாண்ட், இந்த 3க்கும் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்போ நீடுங்கிறது எப்படி இருக்கும், வாண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், இந்த 3க்கும் ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. வாண்ட் அப்படின்றது ஒன்று, நீட் அப்படின்றது ஒன்று, அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படின்ற ஒன்று. இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க பார்க்கணும். வாண்ட்டுங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க, நமக்கு உயிர் வாழ தேவையானது எல்லாமே எதில் இருக்குங்க, வாண்டா நீடா? உயிர் வாழ தேவையானது. அப்ப தேவை அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அவசியமானது மட்டும்தான் நீடில் இருக்கும். சரி, வாண்ட் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க விருப்பம். விருப்பம். எப்போ வந்து நம்மளுடைய நீடு பூர்த்தி ஆகுதா அப்போ வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். எப்பயுமே இதுதாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம். அதுதான் நமக்கு அவசியம். உயிர் வாழ தேவையான அவசியம் வந்து நமக்கு வாட்டர். தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சுகமா தூங்கினா பரவாயில்ல, கொஞ்சம் நிழலான வீடு வேணும். அப்ப அது விருப்பம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றும். அப்போ நமக்கு தேவையான பேசிக் அடிப்படை நீட்ஸ், அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அவசியமானவையாக இருந்தால் அது நீடாகவும், அதை தாண்டி மறுபடியும் உதிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா விருப்பமாக இருக்கும். இதுல டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்போ வாண்ட்டுங்கிறது தான் ஃபுல்ஃபில் த டிமாண்ட், ஃபுல்ஃபில் த கஸ்டமர் நீட்ஸ். அதாவது எனக்கு தேவையானவை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து கலெக்டிவா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு டிமாண்ட் அப்படின்னு சொல்றான். அதாவது கன்சியூமருடைய கஸ்டமர் அது கன்சியூமருடைய நீட் அண்ட் வாண்ட்டை கலெக்டிவா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிமாண்ட்னா தேவை அப்படின்னு இது எக்கனாமிக் டேர்மாக நம்ம குறிப்பிடுறோம். அப்போ ஒரு டிமாண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள்ல வியாபாரம் செய்யக்கூடியதற்கான தேவை அந்த இடத்துல உருவாகும். அப்போ இந்த 3 ஒரு கலெக்டிவான வேர்டு பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் வாண்ட் எங்க இருக்கோ அங்கதான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டு பி ஸ்டார்ட். அந்த இடத்துல தான் தேவை உறுதி செய்யப்படுகிறது, தேவை வந்து முடிவாகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல சப்ளை கொடுக்கறதுக்காக ப்ரொடியூசர்ஸ் வராங்க, அடுத்தது மிடில் மேன்ஸ் வராங்க. இந்த மாதிரி எல்லாருமே வர்றப்போ அந்த இடம் வந்து நமக்கு என்ன ஆயிரும், மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்கான பிளேஸாக அது மாறிடுது.
ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் கேட்டாலும் சரி, மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டாலும் சரி, நமக்கு வந்து இந்த மந்த்ரா இஸ் ஃபிளிப்கார்ட்ல. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் இஸ் கால்டு ஃபிளிப்கார்ட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒன் விச் டீல் வித் த மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்லி ஒன் ப்ரொமோட்ஸ் செல் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றான். எந்த இடத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல, அதாவது மார்க்கெட்ல ஒரு ஒரு பர்சன் வந்து ப்ரொமோட் பண்றாரு, செல்லிங்கை வந்து ப்ரொமோட் பண்றாரு, உயர்த்துறாரு அப்படின்னா ஒரு பொருளை வந்து உயர்த்தி காட்டுறாரு. நான் இந்த பொருளை நான் விற்க போறேன், எப்படி உயர்த்தி காட்டுவாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாய்ஸாக இருக்கலாம், அல்லது வேற ஒருவருடைய வாய்ஸாக இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், பெய்டு ஃபார்ம், எனி பெய்டு ஃபார்ம் எதுல வேணாலும் நமக்கு இருக்கலாம். அவர் வந்து அவருடைய பொருள்களை வந்து கூவி விற்கிறாரு அல்லது உயர்த்தி காட்டுறாரு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட்டர் அப்படின்ற ரோல் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு தான். A marketer is someone who's just job involved in the marketing. எல்லாமே வந்து ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எடுக்கணும். அந்த இடத்துல பொருளை விற்கிறப்ப நம்ம என்ன சொல்லி விற்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கும். someone who promote the exchange of goods and exchange of goods and services of money. அதாவது கூட்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பணத்துக்காக பரிமாறணும். இப்போ பண்டமாற்ற முறையாக இருக்கக்கூடாது. அப்போ இதுல பணத்தால பரிமாற்றம் நடைபெறத நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்றது அவசியமாக்கப்படுது. இது ப்ரீவியஸ் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பார்ட்டர் சிஸ்டம் 11வது புக்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே நமக்கு கொடுத்திருப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு தனியாவே தொழில் நடவடிக்கைகளுடைய வகைகள்லாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதுல எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து எப்படியெல்லாம் பொருளை வந்து பரிமாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கான ஒரு பேசிக் தான். அதனால நீங்க அதையும் கூட டச் பண்ணி பாத்துருங்க. அதுவும் வந்து நமக்கு தேவையான ஒரு பகுதி தான். அப்ப மார்க்கெட்டர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் இதுலதான் நமக்கு உள்ள இருக்குங்க. இப்போ இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் நம்ம கிளாஸிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்ல இருந்து கிளாஸிஃபை பண்ணிடுறோம். அப்போ உள்ள போய் பார்க்கக்கூடியது மார்க்கெட்ல இருந்து கிளாஸிஃபை பண்றோம். அப்போ சந்தைகளை வந்து நம்ம பிரிக்கிறோம். சந்தையை வந்து வகைகள், சந்தையினுடைய வகைகள், இதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குங்க. அதனால பேசிஸா இதை பார்த்துறோம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏரியானா இடம். இப்போ இடத்தை பொறுத்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஃபேமிலி, லோக்கல், நேஷனல், வேர்ல்டு. அப்போ ஃபேமிலி, அப்போ நம்மளோட ஃபேமிலியே ஒரு பிளேஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வாண்ட் இருக்கு. அப்போ சில்ட்ரன் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான வாண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வகையான மார்க்கெட் இருக்கு, பெரியவங்களுக்கு ஒரு வகையான மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிளேஸா நம்ம சொல்லிட்டே வரலாம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈஸியா ஆரிஜின் ஆஃப் பேஸ். அப்போ அதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருள்களை வந்து எப்படி பல்வேறு வகையான பொருள்களை நம்ம வாங்குறோங்கிறது இந்த இடத்துல சொல்லலாம். அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா கூட அதுவும் வந்து இதுக்குள்ளதான் அடங்கும். அப்போ எய்தர் எனி ஆர் போத் ஆர் த சேம். அப்போ பொருளை விற்கவோ வாங்கவோ செய்தாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோக்கல் மார்க்கெட் அப்படின்றது பையிங் அண்ட் செல்லிங் வந்து வித்தின் த லொக்காலிட்டியாக இருக்கும். லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல வில்லேஜ் அல்லது ரீஜன் அல்லது ப்ராவின்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக மட்டும் இயங்கக்கூடிய சந்தைகளை லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். நாடு முழுவதும் இயங்கக்கூடிய சந்தைகளை வந்து நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய சந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டாக இருக்கும். அடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றா பொருளினுடைய அடிப்படையில எப்படி நம்ம வகைப்படுத்துறோம், பொருட்களினுடைய அடிப்படையில எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்டிட்டி. இதுல கமாண்டிட்டி அப்படின்னு சொல்றதுல ப்ரொடியூஸ் அதாவது உற்பத்தி பொருள்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேனுஃபேக்சர்டு உற்பத்தி இது. அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். அப்போ அது வந்து மேனுஃபேக்சர்டா நமக்கு கன்வெர்ட் ஆயிடுதுங்க. இப்போ வீட்டு இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ப்ரொடியூசர் குட்ஸாவே நமக்கு வெளியே வரும். இதே வந்து ரைஸ் ஈவன் பாதி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் குட்ஸாவே வரும். அதை ஏதாவது ஒரு பாயில் பண்றோம் அல்லது வேற விதமா ஒரு பேக்கேஜிங்ல கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டா வரும். புல்லியன் அப்படின்றது புல்லியன் இஸ் அ மார்க்கெட் ஃபார் கோல்டு ப்ரீசியஸ் மெட்டலுங்க. கோல்டு, சில்வர் அதனுடைய ப்ரீசியஸ் மெட்டலுக்கான சந்தையை புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை டைரக்டா உற்பத்தி பொருளை மட்டும் எடுத்துக்கிறது. இங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா பை பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் யூசராக இருப்பாங்க. ப்ரொடியூசர் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா செல் பண்றவங்க ப்ரொடியூசராகவும் அதாவது உற்பத்தியாளராகவும், பை பண்றவங்க இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. தென் கம்பேர்டு டு த என்ன சொல்லாங்க கன்சியூமர் ஆஸ்பெக்ட்ஸ். கன்சியூமரை காட்டிலும் இண்டஸ்ட்ரியல் யூசர் தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ காட்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா காட்டன் யாரு டைரக்டா வாங்கி கன்சியூமர்
யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ டர்மரிக் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் மார்க்கெட்டு, அப்போ கமாடிட்டி மார்க்கெட் இது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்ட்டா அந்த இடத்துல ப்ரொடியூசர் வந்து இருக்காங்க. அதே சமயம் பையர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பையர் வந்து தென் கன்சியூமர் ஆஸ்பெக்ட்ஸை காட்டிலும் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் வந்து அதிகமாக இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. மேனுஃபேக்சர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செல்லர் அதிகமாக இருப்பாங்க, கன்சியூமர் வந்து கன்சியூமர் வந்து அதிகமாக இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் வந்து குறைவார், இண்டஸ்ட்ரியல் யூசர் வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க. மேனுஃபேக்சர் ஏன்னா அந்த இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி பல பொருள்களா நமக்கு வந்துருது அப்படின்னு அர்த்தம். புல்லியன் மார்க்கெட் இஸ் ஏ செப்பரேட் ஒன், கோல்டு சில்வர் இதுக்கான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். புரியலன்னா அப்படியே கேளுங்க. அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல இதுல வந்து நிதி அப்படின்னு நம்ம சொல்றோம், நிதி தொடர்பான சந்தைகள். அப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுல பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் ரெண்டுமே வந்துடும். அப்போ புதிய வெளியீட்டுகளுக்கான சந்தை. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பங்கு மாற்றத்தால் மற்றும் உடனடி மாற்றத்தால் நடக்கக்கூடிய சந்தைகளை இரண்டாம் நிலை சந்தை, இரண்டாம் நிலை மார்க்கெட், செகண்டரி கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு அதுலயே கொண்டு வந்துருவோம். மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுறது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் இல்லைங்களா. இது வந்து குறுகிய கால சந்தை, வங்கிகளுக்கு இடையே. இதுல பார்ட்டிசிபென்ட்ஸே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் தான். வங்கிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய சந்தை. இதனுடைய ரெகுலேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. இதனுடைய ரெகுலேட்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செபி. இது எல்லாமே அப்படியே வந்துட்டே இருக்கணுங்க. இதனுடைய ரெகுலேட்டர் உங்களுக்கு செபி. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபோரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபோரெக்ஸ், வெளிநாட்டு நாணயங்களை வாங்கவும் விற்கவும் செய்யக்கூடிய சந்தை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் அப்படின்ற ஒரு வேர்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல வந்து கம்பைன்டு கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய சந்தை தான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் பத்திரங்களுக்கான சந்தை. இது வந்து பத்திரங்களுக்கான சந்தை. இதுல எல்லா பத்திரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஷேர்ஸ், டிபெஞ்சரு, அடுத்த பாத்தீங்க அப்படின்னா பாண்டு, கில்ட் எட்ஜ்டு பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கில்ட் எட்ஜ்டு பாண்ட், தட் இஸ் கால்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். பத்திரங்களுக்கான சந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். இது வரப்போ நம்மளுடைய நோட்ஸை வந்து நீங்க நல்லா கம்ப்ளீட்டா படிச்சிடணும். அதுல பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுங்கிறப்ப எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா இருந்துட்டுங்க. 6 கண்டிஷன் இருக்கும். அந்த 6 கண்டிஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து எக்கனாமிக் பேஸ் கான்செப்ட். நம்பர் ஆஃப், அதாவது என் நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் அப்படின்னா, அதாவது அதிகமான வாங்குவோரும் விற்போரும் இருக்கணும். அதுக்கு அடுத்த பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் தெரிஞ்சவங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுக்கான கண்டிஷன் 6 கண்டிஷன் சொல்லுங்க. large number of sellers and buyers. large number of buyers and sellers கண்டிப்பா இருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கும். homogeneous price ஒரே மாதிரி இருக்கும். Perfect knowledge about the product. homogeneous productங்க. அடுத்து பர்ஃபெக்ட் knowledge about the product. கண்டிப்பா அந்த நாலேஜ் பத்தின முழு அறிவும் வந்து வாங்குவோருக்கும் விற்பவருக்கும் இருக்கணுங்க. வாங்குவோருக்கும் இருக்கணும், விற்பவருக்கும் அந்த ப்ராடக்ட்டை பத்தின முழு நாலேஜ் இருக்கணும். The prices are very uniform. Uniform price. Uniformed prices. Import restrictions கிடையாது. அதாவது mobility of resources அப்படிதானே சொல்றீங்க? Yes sir, transport restrictions from one place to another place. Transportation is not ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போயிடுங்க சார். அதான் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொன்னேன். அந்த மொபிலிட்டிங்கிறது அந்த வார்த்தை தான் சொல்லுது. புரியுதுங்களா? மொபிலிட்டி அப்படின்றது அந்த வார்த்தை தான் சொல்லுதுங்க. மொபிலிட்டினா நகர்றது. ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது, ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். அப்படிதானங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போக ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் மார்க்கெட்ல இருக்கும் இல்லைங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் மார்க்கெட்ல இருக்கும். பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. பர்ஃபெக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் சார். FMCG ப்ராடக்ட் எல்லாமே அதுல வந்துரும். FMCG ப்ராடக்ட் எல்லாமே வந்துரும் இல்லைங்களா? காலையில எழுந்திரிச்சா நம்ம டூத் பேஸ்ட் பிதுக்கிறதுல இருந்து நைட்டு குட் நைட் ஆன் பண்ற வரைக்கும் என்னென்னலாம் பொருள்களை வாங்கி த்ரோ பண்றோமோ அந்த பொருள்கள் எல்லாமே கன்சியூமர் ப்ராடக்ட் வந்துடும். அது இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா? அந்த யூனிஃபார்ம் பிரைஸ் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. இந்தியா ஃபுல்லா எங்க வாங்கினீங்கனாலும் அந்த 10 ரூபா கோல்கேட் 10 ரூபா தான் இல்லைங்களா? அதுதான் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க அந்த யூனிஃபார்மிட்டி ஆஃப் பிரைஸ் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மொபிலிட்டி ஆயிருது. அடுத்தா பாத்தீங்கன்னா பையர் வந்து ரொம்ப அதிகம், அதே மாதிரி செல்லரும் அதிகம். நீங்க கோல்கேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கோல்கேட்டுக்கு இணையாக க்ளோஸ் அப் வருது. அடுத்தா பாத்தீங்க அப்படின்ட்டா சென்சோடைன், இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க.
இருந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து அழகா நீங்க படிச்சிருக்கணும். அதை வந்து இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்றதுக்கான காரணம் தான். எது அதுல இல்லாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டா இருக்கும். அப்ப பர்ஃபெக்ட் மார்க்கெட்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டா, அதாவது இதுல வந்து இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது வரும். எக்கனாமிக்ஸா இருக்கிறது பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது வரும். இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல உங்களுக்கு மோனோபோலிங்கிறது வரும் இல்லைங்க. மோனோபோலி, அடுத்தது மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது வரும். மோனோபோலிஸ்டிக் ஆலிகோபோலி வரும் சார். ஆலிகோபோலி, ஹெட்ரோஜெனியஸ் ப்ராடக்ட் சார். ஆலிகோபோலி, ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ் மட்டும் பர்ஃபெக்ட், மற்ற எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் ஆக இருக்கும். ஓகே, பிரைஸ் யூனிஃபார்மா இருக்காங்க சார். வெவ்வேறு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ரேட் இருக்கும் சார். ரேட் இருக்கும். ஆமா ஆமா, அது அதனுடைய இதே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதாவது இந்த மார்க்கெட்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்ட் மார்க்கெட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே இல்லாம இருக்கும். அடுத்தது ஸ்பாட் மார்க்கெட், உடனடி சந்தை இல்லைங்களா. பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க உடனடி சந்தைக்கு. OTCA தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பாட் மார்க்கெட். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா கடையில நீங்க வாங்கக்கூடிய எல்லாமே கவுண்டர் பேஸ்டு செல்லிங் அண்ட் பையிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவுண்டர் பேஸ்டு செல்லிங் பையிங் இருக்கணும். கடையில போறோம், காசு கொடுக்குறோம், வாங்குறோம் அப்படின்ற இடத்துல எல்லாம் நீங்க என்ன பார்க்க முடியும், ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்றத வாங்க முடியும், பார்க்க முடியும். அப்போ ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் டேட்ல இருக்கும். ஃபியூச்சர் டேட்ல இருக்கும். அப்போ எதெல்லாம் நம்ம சொல்றோம், இப்போ ஸ்பாட்ல உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கிடைக்கும்னு பாருப்பா. ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கிடைக்கும் அப்படின்னா, கூட்ஸ் வந்து பை பண்றது, செல் பண்றது இமிடியேட்டா இருக்கும் இல்லைங்களா. வாங்குறது விற்கிறது உடனடியாக இருக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அல்லது கேஷ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து இமிடியேட்டா இருக்கும். கேஷ் பேமெண்ட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இமிடியேட்டா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க அடுத்தது கொண்டு போயிருங்க, ஃபியூச்சருக்கு கொண்டு போயிருங்க. எய்தர் இந்த டெலிவரி ஆஃப் கூட்ஸோ அல்லது பேமெண்ட் ஆஃப் கேஷோ உங்களுக்கு ஃபியூச்சர் டேட்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்கலாம். புரியுதுங்களா. வருங்காலத்துல ஏதாவது கூட்ஸ் டெலிவரி பண்றேன், இன்னைக்கு நான் பே பண்றேன், மறுபடியும் எனக்கு வருது. அமேசான்ல வாங்குறோம், பிளிப்கார்ட்ல வாங்குறோம், இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல பே பண்றோம், 2 days கழிச்சு வருது அப்படின்னா கூட அதுவும் நமக்கு ஃபியூச்சர் மார்க்கெட் தான். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா நமக்கு டெலிவரி வந்து பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பின்னாடி இருக்கும். அது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். அதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷனு, இதுல ஸ்வாப்பு, இந்த மாதிரி எல்லாம் வருங்க. அது ஃபினான்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதுல நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கும். ஆப்ஷன் மார்க்கெட்டு, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே போவாங்க. ஸ்வாப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதுல வரக்கூடிய மார்க்கெட்ஸுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுறது என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரிங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. எல்லாமே எப்படி இருக்குங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கும். கான்ட்ராக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு இருக்கும். இப்ப வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். முன்னெல்லாம் பைக் புக் பண்ணா ஒரு 10 years பிஃபோர்லாம் பைக் புக் பண்ணா உடனே கிடைக்காது சார். அது கொஞ்சம் 1 month அந்த மாதிரி டிலே ஆகும் சார். அது வந்து சொல்லலாம். அது வந்து சொல்லலாங்க. இப்போ நேனோ கார் இப்போ ஆரம்பத்துல வந்துச்சுலங்க, ஒரு திடீர்னு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 10,000 ரூபாய் கட்டிட்டு வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க உட்காந்து. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அது எல்லாமே ஃபியூச்சர் மார்க்கெட். அப்போ உங்களுக்கு நீங்க எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா, எய்தர் இந்த டெலிவரி ஆஃப் கூட்ஸோ அல்லது கேஷை ரிசீவ் பண்றதோ ஃபியூச்சர் டேட்ல இருந்துச்சு அப்படின்னா தட் மார்க்கெட் இஸ் கால்டு ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடலாங்க. அது வந்து அப்ப ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். சினிமா டிக்கெட் வாங்குறது ஸ்பாட் மார்க்கெட், ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட். அப்படிதானுங்க. இப்போ பே பண்ணிடுவோம், நாளைக்கு போறோம் அப்படின்னா கூட அது இதுதான். ஸ்பாட்ல வந்து உடனடி டெலிவரி இருக்கும். ஓகே, கேஷ் ஆன் டெலிவரி சொல்லுவோம் சார். கேஷ் ஆன் டெலிவரி, ஆமா. பொருளுக்கு அது கூட நீங்க வந்து ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணிடுறீங்க இல்லைங்களா. ஆர்டர் கூட நீங்க பிளேஸ் பண்ணிடுறீங்க. அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருது. நீங்க வந்து பே பண்றது உடனே பே பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்கிட்டு வரணும். கடையில போய் வாங்குறதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அப்ப ரெகுலேட்டரா ஒரு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு கண்ட்ரோல் இருக்கும்.
அப்போ கண்ட்ரோல்டு தீஸ் மார்க்கெட் கேரக்டரைஸ்ட் பை கண்ட்ரோல் சச் அ ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனால கண்ட்ரோல் பண்ணப்படும். மணி மார்க்கெட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி, சாரி ஆர்பிஐ. கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ரெகுலேட் பண்றாங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட்னே இருக்கு இல்லைங்களா. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை கமாடிட்டிஸ் வந்து ரெகுலேட் பண்றது ரெகுலேட்டட் மார்க்கெட்னே இருக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்றது. அன்ரெகுலேட்டட் அப்படின்றது இந்த மாதிரி எந்தவித கண்ட்ரோலும் இல்லாத மார்க்கெட் அப்படின்றது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். இதுல எந்தவித கண்ட்ரோல் இல்லாத மார்க்கெட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து யாரு வந்து கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்போ வந்து அங்க வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்வாங்க. பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து உறுதி செய்வாங்க. ரொம்ப அப்ரப்டாவும் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்ரப்டா போய் நின்றுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெடி லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். பட் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அப்ரப்ட் இன்க்ரீஸும் அதாவது சடன் ஃபெல் டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்டட் டு த இந்தியன் எக்கானமி. அதனால தட்ஸ் வை த கவர்மெண்ட் ஆர் மோஸ்ட் கீன்லி வாட்ச்டு டு த ரெகுலேட்டர் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ரெகுலேட்டர். ரெகுலேட்டருக்கு அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அதனாலதான் ஸ்பெகுலேட்டர் வந்து இல்லாம இருக்கிறதுக்கான. அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல வந்து அதிகமான ஸ்பெகுலேட்டர் இருப்பாங்க. அதிகமான ஸ்பெகுலேட்டர் கேம்பிளிங் வந்து அதிகமா இருக்கிறது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தான் இருக்கும். கேம்பிளிங் வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தான் இருக்கும். ரெகுலேட்டட் மார்க்கெட்ல கேம்பிளிங் இருக்கிறது இருக்காது, ஸ்பெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. ரெகுலர் பிரைஸ் இருக்கும். அன்ரெகுலேட்டட்ல ஃப்ளோட்டிங் பிரைஸ் இருக்கும். அப்போ அப்ஸ் அண்ட் டவுன் எப்போ வேணாலும் இருக்கும். அடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், பெரிசபிள் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழுகக்கூடிய பொருள்கள் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம கொண்டு வரோம். வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய மார்க்கெட். பழம், காய்கறிகள், அடுத்தா பாத்தீங்க அப்படின்ட்டா அப்பெல்லாம் காய்கறிகள்ல ஒரு வாரத்துக்கே வருதுங்க. அந்த மாதிரி எல்லாம் என்னென்னும் பண்ணிட்டாங்க. பட் பழம், அழுகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பழங்கள், அடுத்தா பாத்தீங்கன்னா கீரை வகைகள், பூ மார்க்கெட்டு, இதெல்லாமே நம்ம சொல்லலாங்க வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டு. ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டுங்கிறது மோர் தேன் எ டே இல்லைங்களா, ஒரு நாளை விட கூடுதலாக இருக்கக்கூடியது, 7 நாட்கள், வித்தின் எ மந்தோட இருக்கலாம். லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்றது மோர் தேன் 1 இயர் கூட இருக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. லாங் பீரியட் மார்க்கெட் கமாடிட்டி மாதிரியே நீங்க வந்து லாங் பீரியட் மார்க்கெட்டை எப்படி வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். பேஸ்ட் ஆன் த டைம் டியூரேஷன், அவ்வளவுதாங்க. ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். ஹோல்சேலர் மார்க்கெட் இதுக்கு பேரு வால்யூம் அப்படின்னு சொல்றது அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா மிடில்மேன் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில்மேன் இவங்க வந்து 2 பேருமே வந்து மிடில்மேன் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து இடைநிலையர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஹோல்சேலர், ரீட்டைலரை வந்து நம்ம இடைநிலையர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாடல்ல கூட இதை கிளாஸிஃபை பண்ணலாம். அப்ப ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு கூட நீ பிரிக்கலாம். சில்லறை வியாபாரி, மொத்த வியாபாரி. அப்ப இவர் வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவார் இல்லைங்க, பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவாரு. இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்மால் குவான்டிட்டிஸா செல் பண்ணுவார். இந்த அடிப்படையில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம இதுல சொல்லலாம். அடுத்ததான் இம்பார்ட்டன்ஸ். பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட் அப்படின்னா முதல் நிலை சந்தை, 2ஆம் நிலை சந்தை, டெர்மினல் அப்படின்ட்டா எல்லாருமே ஒரு ஜங்ஷன்ல ஒண்ணு சேர்ந்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல ஜங்ஷன் ஆகி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம +2 புக்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க எதுக்கு என்னன்னா. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்டுங்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட மீனிங் தந்திருக்க மாட்டாங்க. புக்ல படிச்சீங்களா, +2 புக்ல படிச்சீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்றதுக்கான ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா புரியுதா? பிரைமரி மார்க்கெட்னா ஹோல்சேலர் அண்ட் கன்சியூமர் அந்த மாதிரி தான் வரும். அதாவது பிரைமரி மார்க்கெட் டிபெண்டிங் அப்பான் ப்ரொடியூசர், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் பண்றதுதான் சார். ஆமா, ப்ரொடியூசர் வந்து டைரக்டா கொண்டு போய் வித்துருவாருங்க. அதை வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்ல போறது அதுல உங்க செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் ஒன்ன பை பண்ணி மறுபடியும் ஒரு ரீஅசம்பிள் பண்ணி விற்கிறீங்க அப்படின்றது செகண்டரி மார்க்கெட்டாக காட்டியிருப்பாங்க, புத்தகத்தில் இருக்கிறது. டெர்மினல் மார்க்கெட் அப்படின்றது பையர் அண்ட் செல்லர் எல்லாமே ஒரே இடத்துல டெர்மினல் ஆகும், சந்திச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வால்யூம். இப்போ மஞ்சள் சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னு பாருங்க. மஞ்சள் சந்தைன்னு எடுத்தா வாங்குவோரும் விற்போரும் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த மிளகா சந்தை,
ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தைகள் இது மாதிரி சொல்லு, இதெல்லாம் டெர்மினல் மார்க்கெட். அங்கிருந்து தான் எல்லா பக்கமும் பிரிஞ்சு போகும். இப்போ கோயம்பேடுல இருக்கக்கூடிய காய்கறி சந்தை நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருந்தோம். அது முன்னாடி வரைக்கும் அவ்வளவு கூட்டிருக்கா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கானே தெரியாது. பரவானதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அது இஸ் ஏ டெர்மினல் மார்க்கெட் இல்லைங்களா? இஸ் ஏ டெர்மினல். அதனாலதான் பஸ் டெர்மினல் அப்படின்னு போடுவோம். அங்க வந்துட்டு எல்லா பக்கம் பிரிஞ்சு போகும்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் பஸ் டெர்மினல். டெர்மினல் அப்படின்றது பொருள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகும். இப்போ புரியுதுங்களா அந்த கான்செப்ட் டெர்மினல் மார்க்கெட் அப்படின்றது? வேற எனி அதர் பாயிண்ட்ஸ் டு பி ரிலவென்ட் டு திஸ்? அடுத்தது போலாங்களா? டெர்மினல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சூப்பருங்க, கரெக்ட். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால இங்க பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் அங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பருங்க. இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் டு திஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரே கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். கான்செப்ட் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை ஒரு கோத்ரூ பண்ணிடணும். அதுவும் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் தான். எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், பிசிக்கல் ஃபங்க்ஷன், ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். இது நல்லா புரிஞ்சுதான் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பொருளை மாத்துறது. அப்ப பையிங், செல்லிங் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. நடுவுல மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அசம்பிளிங் இருக்கும். ஒரு இடத்துல வாங்குறது, இன்னொரு இடத்துல விற்கிறது. இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் நமக்கு என்ன இருக்கும், அசம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த அசம்பிளிங் அப்படின்றதுல நம்ம என்னென்னலாம் செய்வோம்? அசம்பிளிங், பையிங் தெரியும், செல்லிங் தெரியும். இதுல என்னென்னலாம் நம்ம செய்வோம்? அசம்பிளிங் அப்படின்றது பேக்கிங், பிராண்டிங், பேக்கேஜிங், பிராண்டிங், லேபிளிங், கிரேடிங், தரம் பிரிக்கிறது. இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குங்க. இப்போ இது ஏன் தேவைப்பட்டது? எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனை பத்தி ஒண்ணு சொல்லணும் அப்படின்ட்டா வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்ட்டா லைன் டேட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? லைன் டேட்ஸ்னுடைய இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு டேட்டுங்கிறது எப்படி விற்பாங்க அப்படின்னு பாருங்க. ஏதாவது திருவிழா காலங்கள் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு தள்ளு வண்டியில ஒரு மலை மாற குமிச்சு வச்சிருவாங்க. அதுல இருந்து எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து அது பேக்கெட்ல இருக்கு. அப்போ அந்த லைன் டேட்டினுடைய உரிமையாளர், அவர் பேர் கூட சட்டம் மறந்துருச்சு, அது அவர் பாத்தீங்க அப்படின்ட்டா ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறாரு. திடீர்னு அவருக்கு வந்து வேலை இல்லாம போயிடுது. இந்த ஃபர்ஸ்ட் டே அவரோட ஃபர்ஸ்ட் டே வந்து கடையை ஓபன் பண்ணுவாரு. கடையை ஓபன் பண்ணி அதிகமான செல்லிங் நடக்கும், அதிகமான ரிட்டர்னும் அதுல தான் நடக்குங்க. ஒரு சின்ன ஒரு பாலிசி டெசிஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா பொருள் எல்லாருமே கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரே நாள்ல விற்பனையும் அதிகமாகும், ஒரே நாள்ல அவரோட பிசினஸும் லாஸ் ஆகும். இந்த கான்செப்டுக்கு அப்புறம் அவர் தெருவுக்கே வந்துருவாருங்க. அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி தெருவில் நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தள்ளுவண்டிக்காரரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ அந்த தள்ளுவண்டியில விற்கிறவங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அன்னைக்கு வந்து அவரும் பாக்குறாரு. அதே மாதிரி மழை, வெயில் எதுன்னு பார்க்காம அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த கடையை மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருப்பாரு. த பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் பார்த்துட்டு போவாங்க. யாருமே வந்து அதை அதிகமா கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சீப்லி அவைலபிள். அப்ப அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சீப்லி அவைலபிள நாம ஏன் பிராண்டிங் உருவாக்க கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல பையிங், செல்லிங் ரெண்டும் நடக்கிற அந்த இதுல நடுவுல ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுதான் வந்து பேக்கேஜிங் அப்படின்ற விஷயம். பேக்கேஜிங், பிராண்டு, அதுக்கு பேர் வைக்கிறப்ப லயன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கணும்? அதுதான் வந்து ரொம்ப வீரமானது, ரொம்ப ஸ்ட்ராங்லி இது அப்படின்றதெல்லாம் கொடுத்து அப்படி ஒரு பேர் வச்சாரு. தமிழ்ங்க. அவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நல்லா ஸ்போக் பண்ணக்கூடிய பர்சன். அழகா இது பண்ணாரு. இன்னைக்கு அவரோட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடா இருக்குங்க. அரேபியன் டேட்ஸ் எல்லாம் கூட அவர் வந்து இங்க கொண்டு வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மார்க்கெட். இட் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட், நாட் ஓன்லி ஃபார் டேட்டுங்க. இப்போ அதுல எல்லாமே ஜாம் அது இதுன்ட்டு இப்போ நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ராடக்ட் லைன்ஸாவே மாத்திட்டாரு. அப்போ டேட்ல மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு, அதர் ஜாம் தயாரிக்கிறது, மற்ற விஷயங்கள், பிரெட்டு, அதாவது இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அதெல்லாம் ப்ராடக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் உருவாகிறது அசம்பிளிங் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 3 இருக்கணும்: பையிங், அசம்பிளிங், செல்லிங். டைரக்டா வந்து அசம்பிளிங் இல்லாம கூட நமக்கு என்ன ஆகலாம்னா பையிங், செல்லிங்க்கு போகலாம். ஒரு ப்ராடக்ட் பையிங்ல இருந்து டைரக்டா என்ன ஆகும், செல்லிங் கூட போலாங்க. வெண்டைக்காய் பொறிக்கிறீங்க, அடுத்ததான் ப்ரொடியூசர் பொறிக்கிறாரு, டைரக்டா செல் பண்ணிடுவார், செல்லிங் கான்செப்ட்ல போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து அசம்பிளிங்க தேவையில்லைங்க. புரியுது? கிரேடிங் பிரிக்க தேவையில்லை, லேபிள் ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. சம் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
இட் நீட்ஸ் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு அதாவே வந்து ஓன் லேபிளிங் அண்ட் பிராண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிக்கும். அடுத்தது பிசிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான பிசிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து. இது வந்து போக்குவரத்து வந்து என்ன ரிஸ்கை வந்து ரிடியூஸ் பண்ணுதுங்க? போக்குவரத்து வந்து எந்த ரிஸ்கை வந்து ரிடியூஸ் பண்ணுது? யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை, இடப்பயன்பாடு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி வந்து ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னு, இடப்பயன்பாடு அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்போர்ட் அதாவது பிளேஸ் ரிஸ்க் வந்து ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பு இல்லைங்களா? பாதுகாப்பு, சேமிப்பகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பண்டக காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாடு இதுக்கு வந்து டைம் யூட்டிலிட்டி வந்து ரிசால்வ் பண்ணும். அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது அது. இன்வென்டரி அப்படின்றது ஸ்டாக் வச்சுக்கிறது, ஸ்டாக் வந்து ரீடைன் பண்ணி வைக்கிறது. அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வித்தராம ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீடைன் பண்றோம் ஃபார் ஃபியூச்சர் பர்பசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபியூச்சர் யூசஸ். இது எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர் டிமாண்டை மீட் அவுட் பண்றதுக்காக, ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடிய டிமாண்டை மீட் அவுட் பண்றதுக்காக, அதுக்காக நம்ம சொல்லலாம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்ல போறது அது எப்படி ப்ராடக்ட்ல அனுப்புறது. இப்பெல்லாம் இந்த சப்ளை செயின் கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல தான் வருது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல தான் வருது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸுக்கு மட்டுமே ப்ராடக்ட் அனுப்புறது, வித்தியாசமான ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டு வராங்க. அடுத்ததான் ஃபெசிலிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சிங் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ல தான் வரும், இதுல வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாருங்க எக்ஸ்சேஞ்சுனா அந்த 3 மட்டும் தான். அதை தாண்டி அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனை நம்ம கொண்டு வரோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அல்லது வாங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபினான்ஸுங்கிறது தேவை ஏற்படுறது. அப்போ மணி நீட்ஸ், அப்போ மணியினுடைய ரிஸ்கை வந்து நமக்கு ரிடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், இது எல்லாமே இந்த கான்செப்ட்ல ரிஸ்க் டேக்கிங்னாவே அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தான். ரிஸ்க் டேக்கிங் இதுலதான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு வரும். ஸ்டாண்டர்டைசேஷன், தரம் பார்க்கறது, கிரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஆஃப்டர் சேல் சர்வீசஸ், இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு அடுத்தது இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்புடையதுதான் வந்து நம்மளுடைய என்டையர் ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு கோத்ரூ அப்படியே மனசுல வச்சுக்கணும். அடுத்தது எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது பண்டமாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்டமாற்று முறை எல்லாருமே நம்ம பிடிச்சி ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நம்ம வாங்குறது. அடுத்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்டே வந்து அதிக அளவு உற்பத்தி அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல வந்து எப்படி இருக்கும், உற்பத்தியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்ப இது வந்து எது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ தொழில் புரட்சி ஏற்பட்டதுனால மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொருளை மட்டும் அதிகமா உற்பத்தி பண்ணிட்டாங்க. மக்களுக்கு வாங்குறாங்க, அதாவது விருப்பம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் யாருமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சுட்டாங்க. அடுத்தது சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறப்போ, சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு விற்பான்மையர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சேல்ஸ்மேன்ஷிப் உருவாகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஓரியன்டேஷன் வருது. இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற ப்ராடக்டை ஏதாவது பேசி நம்ம விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்றப்போ சேல்ஸ் கான்செப்ட் வந்து உருவாகுது. அப்போ சேல்ஸ்மேனை வீடு வீடா கொண்டு போய் விற்க சொல்றாங்க. அப்போ அவங்களோட திறமைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அடுத்ததான் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகிறதா மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல ஒரு பொருள் வந்து உருவாக்குறப்பயே அதற்கு தனக்கென ஒரு பயன்பாட்டை வந்து உருவாக்கிட்டு தான் வருது. ஒரு பொருளை உருவாக்குறப்பயே அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து உருவாக்கிட்டு தான் வருது. அதுக்கு நம்ம டியூன் அப் கொடுத்தா மட்டும் போதும் இந்த ப்ராடக்ட் வந்து அதிக அளவுல நம்ம செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்க ஆரம்பிக்கிறது இப்பதான் வந்து இதுலதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பொருளை வந்து இந்த ரெண்டு கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷனையும் சேல்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட்டிங் அப்படின்ற இது உருவாயிருக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் பையிங் அண்ட் செல்லிங் மட்டும் இல்லாம அது கூட நமக்கு அவங்களுடைய தரம் குவாலிட்டி அப்படின்ற இன்சூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. குவாலிட்டியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க.
அடுத்தது குவாலிட்டி எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்ற அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் என்னவாக இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான். அடுத்தது கன்சியூமர் ஓரியன்டேஷன் அப்படின்றதுலாம் இதுதான் வந்து கன்சியூமர் ஃபீட்பேக்கை பொறுத்து நம்ம வந்து ப்ரைஸை வந்து பொருளுடைய இதை வந்து ஆல்டர் பண்றது, பொருளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டர் பண்றோம் அப்படின்றது. அப்போ அவங்களுடைய நீடுக்கு தகுந்த போல பொருள்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல கூட பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல கன்சியூமருக்கு பிடிக்குதா அப்படின்னு கூட பெருசா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் கன்சியூமருக்கு வேணுங்கிற பொருளை மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது கன்சியூமர் ஓரியன்டேஷன்ல வந்துச்சு. இப்போ KFC பாக்குறோம், அடுத்த பாத்தீங்கன்னா இந்த பர்கர், பீஸா இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் நீடு அவங்களோட ஓரியன்டேஷன் தான் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வந்தாலும் இதுக்கு பேரு டெசிஷன் மேக்கிங் ஓரியன்டேஷன் தான். அப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டாப் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தை பொறுத்ததாக இது இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். இதுல எல்லாமே நமக்கு கேள்விகள் எப்படி வரும் அப்படின்ட்டா, இது ப்ரொடக்ஷன் கான்செப்டா, சேல்ஸ் கான்செப்டா, மார்க்கெட் கான்செப்டா, இந்த ஓரியன்டேஷன் கான்செப்ட், பிலாசபி இதெல்லாம் ஒரே மாதிரி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். இந்த 3 விஷயங்களை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பேர்ல என்ன இருக்கு, அப்ப இதுனா என்ன அப்படின்றத யூகிக்க கத்துக்கிட்டாவே இதனோட ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த கன்சியூமர் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்க. வெல்ஃபேர் ஆஃப் த கன்சியூமர், கன்சியூமருடைய வெல்ஃபேர் பத்தி பேசுறது எந்த கான்செப்டாக இருக்கும்? கன்சியூமர் ஓரியன்டட். அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல கன்சியூமர் பார்க்க கூடாது, என்னதான் பார்க்கணும்? இவங்களுடைய பாதுகாப்பு, கன்சியூமருடைய பாதுகாப்பு. இப்ப மார்க்கெட்டிங்லயும் இருக்கும், பட் எதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கன்சியூமரை பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும், அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணுங்கிறது கன்சியூமர் ஓரியன்டேஷன் தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது எந்த கான்செப்ட்ல இருக்கும்? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மார்க்கெட்டிங் இதுல தான் வந்து சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வெல்ஃபேர், ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான். சேல்ஸ்ங்கிறது வால்யூம் பேஸ் பண்ணி, இதுலதான் வந்து ரிடியூஸ் த வால்யூம் இதெல்லாம் பண்ணாங்க. வால்யூம் வந்து குவான்டிட்டியா கொடுத்தது போய் அதை வந்து பிரேக் பண்ணி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு வந்தது இதுலதான். இந்த 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் ஓரியன்டேஷன்ல தான் வந்துச்சு. அடுத்தது இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் சேம். ப்ரொடக்ஷன் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங். அடுத்த வந்து ஹோலிஸ்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நம்ம இங்க சொல்றோம். ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுறது இது ஒண்ணு சர்டைன்லி ஃபார் நியூ. இது மட்டும் இப்போ புத்தகங்கள்ல இருக்கும், அதனால அதை அந்த மார்க்கெட்டிங் இதுல வந்து கேட்டிருக்கான். அந்த இடங்கள் வந்து மார்க்கெட்டிங்ல இடத்துல டச் பண்ணதுனால அந்த 4 விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சார்ட் மாதிரி போட்டு நம்ம மெட்டீரியல கொடுத்துருப்போம். அந்த 4 விஷயங்கள் என்னவாக இருக்குங்க? ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய 4 விஷயங்கள். ரிலேஷன்ஷிப், பர்ஃபார்மன்ஸ், இன்டகிரேட்டட் market and internal market. integrated market and internal market இல்லீங்களா? இன்டர்னல் மார்க்கெட். இந்த இன்டர்னல் மார்க்கெட்னா என்னங்க? இன்டர்னல் மார்க்கெட் அப்படின்னா ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பொருளை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சியூமரே உங்களுடைய எம்ப்ளாயி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேலைக்காரன் படத்துல வர மாதிரிதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கன்சியூமர் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா? அதுதான் இன்டர்னல் மார்க்கெட்டிங் பேசும். ஃபர்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாயிக்கு பிடிக்கணும், உங்க ப்ராடக்ட்டை உங்களோட எம்ப்ளாயிக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்ப இன்டர்னல் மார்க்கெட்டை நீங்க செய்யலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். இப்பதான் ப்ராடக்ட் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே மற்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ரீச்சபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட் அப்படின்றது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதாக இருக்கும். somewhat all the process has to be put together in the process அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அது பாத்தீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் அப்ரோச் மாடல் தாங்க. மேனேஜ்மெண்ட் அப்ரோச் மாடல் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பண்றது வெறும் ப்ராடக்டை மட்டும் வித்துக்கிட்டே போகக்கூடாது, அதுல மேனேஜ்மெண்டினுடைய குட்வில் ஏறுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்ட்னால ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் ஆகணும், அந்த இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு விஷயங்கள் எல்லாமே கிரியேட் ஆகணும். அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றத செய்யும்.
ஓகே, இதுல பேசிட்டே போயிட்டே இருப்போம். அடுத்ததுக்கு வந்துடலாம். இது ஜெனரல் கான்செப்ட். 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங். இவரை பத்தி அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். ஜெரோம் இ மெக்கார்த்தி, அது இல்லாம புதுசா நீல் ஹெச் போர்டன், இந்த வேர்ட் எல்லாம் வரப்ப நீங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஜெரோம் இ மெக்கார்த்தி தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிளாசிஃபைடு மார்க்கெட்டிங் மிக்ஸ் டூல்ஸ்ங்கிற கொடுக்குறாரு. 4 டூல்ஸை அவர் கொடுக்குறாரு. இப்போ 5 டூல்ஸ் வந்துருச்சு, 6 டூல்ஸ் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க உங்களுக்கு வந்து 4 டூல்ஸ் தான், அந்த 4 தான் நீங்க பாத்துக்கணும். எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை பார்த்தாலும் அவ்வளவுதான் இருக்கு. அவரு கூட பிளிப்கார்ட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 4 C இந்த மாதிரி தான் கொடுப்பாரு, 5வது P இந்த மாதிரி. அப்போ எக்ஸ்ட்ரா அது மாடல்ல வந்து எக்ஸ்ட்ரா சொல்றாருங்க, எல்லாருமே சொல்றாங்க அப்படின்றதுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்ப நீங்க இதுதான் படிக்கணும். நீல் ஹெச் போர்டன் தான் வந்து இந்த வேர்டை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாப்புலரைஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஜேம்ஸ் புலிட்டன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்வென்ட் பண்றாரு. 4 P's, அதாவது மார்க்கெட்டிங் மிக்ஸ்ங்கிற வார்த்தையை இன்வென்ட் பண்றாரு. அதை வந்து இவர் பாப்புலர் பண்றாரு. ஆனா இவரு தான் வந்து இந்த 4Pங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றது. அப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸ் இன்ட்ரடியூஸ்டு, அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணவரு புலிட்டன் தான் கரெக்டுங்க. அதுல அந்த 4Pங்கிறத மட்டும் சொன்னவர். ஏன்னா இதுல எத்தனை P வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா, 4 P's மட்டும் கிடையாது. வேற விஷயமா கூட யாராவது புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு கூட அதுல சொல்லலாம். மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல தான் சொல்லுவாங்க. இவரோட கான்செப்ட் மெக்கார்த்தினுடையது 4P கான்செப்ட் தான். இதுல எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடமாக கூட இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும், அந்தந்த இடங்கள்ல போயிட்டு எலாபரேட்டா படிச்சுக்கிறது நல்லது. ப்ராடக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா PLCல ஸ்டார்ட் ஆகும். அதாவது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ளதான் வரும். குவாலிட்டி, டிசைன், ஃபியூச்சர், பிராண்ட் நேம், இது கூட PLCயும் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். வாரண்டி, பொருளுக்கு தாங்க வாரண்டி கொடுக்கணும், பொருளுக்கு தான் வாரண்டி கொடுக்கணும். சர்வீஸ், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பிரைஸ் அப்படின்னு சொல்ல போறது எந்த மாதிரியான பிரைஸை வந்து நம்ம கொடுக்குறோம். லிஸ்ட் பிரைஸ், டிஸ்கவுண்ட், அலவன்ஸ், கேஷ் பேமெண்ட் பீரியட், கிரெடிட் டேர்ம், இது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியங்க. இதுல அதை பாத்துங்க, எந்த விஷயத்தோட அசோசியேட் ஆகுதுன்னு கூட நமக்கு கேட்கலாம். ப்ரமோஷன்ல சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்றதான் ப்ரமோஷனை குறிக்கும். அதுல அட்வர்டைசிங் எல்லாம் ஒரு பார்ட், நல்லா புரியுது. ப்ரமோஷன்ல ஒவ்வொரு பார்ட் தான் அட்வர்டைசிங், சேல்ஸ் ஃபோர்ஸ், பப்ளிக் ரிலேஷன், டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. சேனல், இதுல தான் நமக்கு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வரும். சேனல் ஆஃப் பகிர்வு அப்படின்னு சொல்ல, கவரேஜ், ஏரியா, அசார்ட்மெண்ட், ஆல்மோஸ்ட் கவரேஜ், அசார்ட்மெண்ட் எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கு. லொகேஷன், இடத்தை தான் குறிக்கும். இது எல்லாமே இடத்தை தான் குறிக்கும். இன்வென்ட்ரி, டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது எல்லாமே இதுல நமக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தனித்தனியா படிச்சுக்கோங்க எல்லாமே. அடுத்தது இதுல அப்ரோச்சஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ப்ராடக்ட் அப்ரோச்சஸ், இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், ஃபங்க்ஷனல் அப்ரோச், டெசிஷன் மேக்கிங் அப்ரோச் அப்படின்னு கொடுத்துருப்போம். ப்ராடக்ட் அப்ரோச்ங்கிறது முழுக்க எதை பத்தி பேசும் அப்படின்னா ப்ராடக்டை பத்தி மட்டும் பேசும், பொருளை பத்தி மட்டும் பேசும் அப்படின்னு நம்ம சொல்ல. பொருளினுடைய என்னென்ன அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறீங்களோ, என்னென்ன பண்புகள், பொருளை பத்தின பண்புகள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ப்ராடக்ட் அப்ரோச்ல இருக்கும். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ திஸ் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றவங்க உள்ள இருக்கக்கூடிய இடைநிலையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம், மிடில் மேன் அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லணும். மிடில் மேன் அப்ரோச், இடைநிலையர்கள். அப்போ ரீட்டைலர், ஹோல்சேலர், ஏஜென்ட், இவங்களை பத்தி எல்லாம் பேசுறது இந்த இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்ல தான் இருக்கும். ஏஜென்ட்டை பத்தி பேசுறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்ல தான் இருக்கும். ஃபங்க்ஷனல் அப்ரோச்ங்கிறது அதனுடைய பணிகள், அசம்பிளிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பாருங்க. அசம்பிளிங், கிரேடிங், அசம்பிளிங், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனோட தொடர்புடையது. அப்போ மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனோட தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அப்ரோச்ல இருக்கும். இதுக்கு பேரு டெசிஷன் மேனேஜ்மெண்ட்னாவே அடிக்கடி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். டெசிஷன் மேக்கிங் அப்ரோச் அப்படின்றது உங்களுடைய விஷயங்கள் தான். அப்ரோச்சஸ் டு த மார்க்கெட்டிங். இது ப்ரீவியஸுக்கும் இதுக்கும் ஒரே மாடல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜென்ரல் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதா இருக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா சா அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து ஒரு சில எந்த அப்ரோச் அப்படின்றதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா கேட்டிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சில கொஸ்டினை நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதனால நீங்க அந்த விஷயங்கள் பார்த்துக்கங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலபிள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோலபிளா இருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். இப்போ பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்றது நம்ம தான் செய்யணும். அட்வர்டைசிங் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அட்வர்டைசிங்கை குறைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்,
ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து நம்ம குறைக்க முடியும். பர்சனல் செல்லிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ப்ராடக்டை வந்து அதிகமாக செல் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோலபிள். அன்கண்ட்ரோலபிள் அப்படின்றத உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எக்கனாமிக் ரெசிஸ்டன், சோசியலாஜிக்கல், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், ப்ரிஃபரன்ஸு, டேஸ்ட்டு, இதெல்லாம் மாறி போயிடுறது. பொலிட்டிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம சொல்லலாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இதில் வேற ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்றீங்கன்னா ஷேர் பண்ணலாம் ப்ளீஸ். Any other matter to discuss to this? சார் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இன்ஸ்டிடியூஷனலுக்கும் கொஞ்சம் அந்த ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது? இன்ஸ்டிடியூஷன்னா உள்ள இருக்கிற ஆளை மட்டும் பாருங்க, உள்ள இருக்கிற நபர்களை மட்டும் பாருங்க. சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ரீட்டைலர் அப்படின்றவங்க, ஹோல்சேலர் அப்படின்றவங்க ஆட்களை மட்டும்தான் பாக்குறீங்க. அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்றது. ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்ல போறது மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனையே நீங்க எடுத்துக்கணும். மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்னா நீங்க எதெல்லாம் சொல்றீங்க, இதுதான் பிசிக்கல் எக்ஸ்சேஞ்ச், அசம்பிளிங் எல்லாம் பாருங்க. அசம்பிளிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லணும். அதுல வந்து அந்த மிடில் மேன் அப்ரோச், மிடில் மேன் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். கோர் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால மேஜர் தீமை வந்து அவுட்லுக் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். Any other point relevant to this? உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லலாம். ஓகே, அடுத்தது போகுங்களா? ஓகே ஃபைன். அடுத்தது மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது சந்தை பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சந்தை பகுப்பு. பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வகைப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வகைப்படுத்துறதுனுடைய அடிப்படை ஜியோகிராபிக், புவியியல் ரீதியாக நம்ம வகைப்படுத்துறோம். புவியியல் ரீதியாக வகைப்படுத்துறோம். டீமோகிராபிக் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது பாப்புலேஷன் கேரக்டர், மக்கள் தொகை அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படையில நம்ம கிளாஸிஃபை பண்றது, அடிப்படையில கிளாஸிஃபை பண்றது. அதுல ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி